ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் OnePlus Nord CE4 Lite 5G மொபைலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி OnePlus மொபைல் வாங்கினா நெவர் செட்டிலுங்க. ஸோ அந்தளவுக்கு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா அப்போ OnePlus மொபைல் வச்சுருந்தாலே ஐயோ OnePlus மொபைலா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்தளவுக்கு அந்த காலத்தில் ரேட் அதிகம். பட் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி விலைக்கே நம்மளுக்கு OnePlus மொபைல் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு பெஸ்ட்டான மொபைல் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாடல் ஆல்ரெடி சொல்லிட்டேன், OnePlus Nord CE4 Lite 5G இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன ஒரு மொபைல். அண்ட் இப்போ ரீசெண்டாக அமேசானில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னோட அவுட்லுக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க பின்னாடி. பட் கேமரா 50 மெகா பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னமும் நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா 50 MP தானா, இது 108 MP, இது 200 MP, இது 300 MP. ஸோ MP அதாவது மெகா பிக்சல் அப்படின்றதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ரு கிடையாது. ஸோ அந்த கேமராவில் யூஸ் பண்ணுற லென்ஸ், அந்த ப்ராசஸர், அது மாதிரி அந்த விஷயங்கள் தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இந்த ஃபோனில் கொடுத்துருக்க கேமரா உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டிங்க. ஓகேங்களா? ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அதாவது பெரிய பெரிய ஃபோன் இருக்குல்ல அது கூடலாம் கம்பேர் பண்ண வேணாம். பட் பெஸ்ட்டு குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் தரக்கூடிய ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி இருக்குது. அதை நான் வாயெல்லாம் சொல்கிறத விட உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சும்மா ஒரு ஓவர்வியூ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கையில் கிடையாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரிவ்யூடு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டக்குன்னு முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்ஸ் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. பட் OnePlusனால் எல்லோரும் பயப்படுற விஷயம் என்னென்னா, ஐயோ OnePlus அப்டேட் பண்ணால் பச்சை கலரில் ஒரு கோடு நடுவில் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்த வந்துட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுக்காக நான் யாரும் OnePlus மொபைல் அதுக்குன்னு வாங்காமல் இல்லை, எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அந்த அப்டேட் பண்ணாமல் வந்தால் அதை மாற்றி தராங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா OnePlus மொபைல் வாங்கணுன்னு ஆசை. ஸோ வாங்க தான் போகிறேன். அந்த பச்சை கலர் கோடுக்காக நான் அதை வாங்க விட போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் யாராச்சும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க OnePlus மொபைலே வச்சிருக்க மாட்டாங்க. OnePlus மொபைலா அதில் கோடு விழுந்துரும்பா அப்டேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ நீங்கள் வாங்கலாம். பட் அந்த கோடு பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா டைம்லையும் வரது கிடையாது. வந்ததுனால நீங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது அவங்க சொன்னதுங்க, நான் சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ இதில் பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். பேட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஒரு அப் டு ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் நெட் யூஸ் பண்ணி ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு தாங்கும். அண்டு 80 வாட்ஸ் சூப்பர், அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு 80 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு சார்ஜரும் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20-25 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு 100% சார்ஜ் அப்படின்றது ஏறிடும். அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஸ்னாப் ட்ராகன் சிப்செட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிப்செட் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க அந்த 5Gக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஸ்னாப் ட்ராகன் அப்படின்னாலே எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்று தான். ஏன்னா மீடியாடெக் என்ன தான் ஒரு ஃபோனில் எல்லாம் கொடுத்துட்டு மீடியாடெக் கொடுத்ததாலும் அந்த ஃபோன் மேலே ஐயோ இதை வாங்கணும் அப்படின்னு தோணும். பட் இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்னாப் ட்ராகன் கொடுத்துருக்கிறதால ஓகே அப்படின்ற ஒரு மனநிறைவே இருக்குது. ஸோ ஸ்னாப் ட்ராகனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னோட டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் இதில் என்னென்ன சிம்ஸ் போட முடியும், அப்புறம் இதனுடைய ஆண்ட்ராய்டு OS என்ன எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 3 கலர் இப்போதைக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற கலர் கிடைக்குமான்னு தெரில, வச்சிருக்க கலர் தான் வாங்கிட்டு வரணும். ஸோ சூப்பர் சில்வர் அண்ட் அல்ட்ரா ஆரஞ்சு மெகா ப்ளூ இது மாதிரி கலர்ஸ் இருக்குது. அண்ட் வெரைட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆன்லைனில் 8GB RAM அண்ட் 128GB ரோமுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்குதுங்க. ஓகேங்களா? இதில் 256 ரோமுக்கும் உங்களுக்கு இருக்குது. அது விலை கொஞ்சம் ஒரு 2000 மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 1998 போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 2 ரூபா சேர்த்தா 20000. இதெல்லாம் பிஸ்னஸ் டாக்டிக்ஸு. இது கொஞ்சம் நீங்கள் ஆஃபரில் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா. ஓகே. ஸோ இதில் நிறைய இந்த கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. மற்றபடி இதுக்காகலாம் போயிட்டு கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்து கிரெடிட் கார்டை வாங்க வைக்கிறது தான் உங்களோட நோக்கமே. ஓகேங்களா? ஸோ இதில் போய் நீங்கள் மாட்டி விழுந்துடாதீங்க. இருந்ததுன்னா ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட டீல் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோட நோக்கம் என்னென்னா ஜஸ்ட் இந்த ஃபோன் பற்றின ஒரு அவுட்லுக், ஒரு ரிவ்யூ, அவ்வளோதான். இந்த ஃபோன் இதெல்லாம் இருக்குது இப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நான் கன்ஃபார்ம் சொல்ல கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ரிவ்யூ மட்டும்தான். இதை நீங்கள் வாங்குங்க, நான் யார்ட்டையும் காசு வாங்கிட்டு இதை ப்ரொமோட் பண்ணலைங்க. ஜஸ்ட்டு என்னோடய கருத்தை நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இதனோட பிராண்ட் உங்களுக்கே தெரியும். OnePlus இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சிஜன் OS.
அதுதான். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும் கன்ஃபார்ம் OnePlus அப்படின்னாலே ஆக்சிஜன் வாய்ஸ் தான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. அதே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதனோட ரேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 8GB இன்ஸ்டால்டு கொடுத்துருக்காங்க. 6GB வேலிட்டியில் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் இப்போ பார்த்த வரைக்கும் இல்லை. ஓகேங்களா. அண்ட் வந்து CPU மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் 128GB ரோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 கிட்டத்தட்ட ஒரு 6.75 இன்ச் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ச் அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர். நீங்கள் இதை மேபி ஸோ உங்கள் ஸ்கேல் அளவில் கம்பேர் பண்ணி எவ்வளோ சைஸ் வரும் நீங்களே நினச்சி கணக்கு போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பவர் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க. ஸோ எந்த அளவுக்கு பவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே தேவையில்லை. அண்ட் 80 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கேன். அந்த சார்ஜ் மண்டையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவுக்கு இதுக்கு பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் அதோட மண்டை. அந்த அடாப்டர் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50 MP சோனி LYT600 மெயின் கேமரா இருக்குது. சோனியோட கேமராவில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூஸ்டர் பேட்டரி ஹெல்த் அப்படின்னும் போது உங்களுக்கு பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபியூச்சர் இருக்குது. ஓகேங்களா. நம்ம வழக்கமாக பேட்டரி சேவர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான். நீங்கள் அதே மாதிரியே உங்களுக்கு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நிறைய வருஷம், நான் சொல்கிறது பேட்டரினா பேட்டரி பர்சன்டேஜ் கிடையாதுங்க, நம்ம ஃபோனில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா பேட்ரி. ஸோ அந்த பேட்டரி ரொம்ப நாள் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பற்றி சொல்லணும் அப்படின்னா சூப்பர் பிரைட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் 120 Hz டிஸ்பிளே ரீஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி ஸ்வைப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃபோன் மூவ் ஆகுது ஸோ அப்படின்றது தான். ஸோ அந்த ரீஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது. ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு ஸ்பீக்கரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவை. நல்ல ஒரு டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சவுண்ட் நல்லா பக்காவாக இருக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு AI ஸ்மார்ட் கட் அவுட், அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபோன்லேயே வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடிட் பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய சின்ன அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே சின்ன விஷயம் தான். ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்சிஜன் OS 14 அந்த வெர்ஷனோட வருது. அந்த அப்டேட் அப்பப்போ வரும். அந்த அப்டேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே 2 சிம் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் மெமரி போடலாமா ப்ரோ, மெமரி கார்டு போடலாமா, தாராளமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நீங்கள் வாங்கும்போது என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சார்ஜ் அண்ட் அடாப்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கேஸுமே தராங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் மொபைல் வரும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ பெருசாக இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் சொல்லிட்டேன். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 191 கிராம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் பக்கம் வருது. ஸோ அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லா மொபைலும் இருக்குன்னு தான் கொடுக்குறாங்க. பட் எல்லா மொபைலுமே ஓரளவுக்கு தாங்குங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபிட்டிங் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் என்னோடய மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தண்ணியில் விட்டுறாதீங்க. ஓகேங்களா. ஓரளவுக்கு தான் தாங்கும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஸோ அவங்களோட மொபைல் அவங்க சைட்லேருந்து சில அழகான இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன விஷயங்கள் தான். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அண்டு பேக் கேமரா 2 கேமரா இருக்குது. ஸோ ஒன்று வந்து சோனி கேமரா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா அண்ட் 2 MP ஸோ சின்ன கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம். அவங்க சில இன்சூரன்ஸ் பாலிசியும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேரண்டி இருக்குது, 19 1 22 1. ஆக்சுவலி அந்த ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. பட் 20,000 23,000 அப்படின்னு தான் அதை சொல்லணும் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் பேட்டரி அண்ட் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். பட் இந்த ஃபோட்டோவில் டிஸ்பிளே காட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் காட்டியிருக்காங்க. பிரைட்னஸ் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வெயிலில் கூட நீங்கள் OnePlus பொறுத்த வரைக்கும் பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக, அதாவது ரொம்ப வெயில் அடிக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம பிரைட்னஸ் எவ்வளோ தான் வச்சாலும் கண்ணே தெரியாது, ஃபோன் ஸ்க்ரீன் தெரியாது. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃபோனில் அப்படி கிடையாது. வெயிலே எதிர்த்து போராடும் அளவுக்கு நம்மளுக்கு பிரைட்னஸ் கிடைக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் AI ஸ்மார்ட் கட் அவுட் அப்படின்றது நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம எடுத்துகிட்டு பேக்ரவுண்டில் இருக்க நம்ம ஃபோட்டோ நம்மளோட பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை கட் அவுட் பண்ண நினைப்போம். அந்த மாதிரி அழகாக கட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ அந்த இது அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க மொபைலில் ஸ்பெசிஃபிக்காக இன்பில்டாக வருது. ஓகேங்களா. அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி நான் சொன்னது தான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கேளுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்னோடய பர்சனல் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இதை பற்றின டீட்டெயில்ஸ் ப்ரோ இது எப்படின்னா என்ன இது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி சும்மா கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கன்ஃபார்ம் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிற விஷயம் அதுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியலாம். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோனோட டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது நான் எப்படி ப்ரோ இது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த குறிப்பிட்ட தனி ஆப்ஷனை உங்களுக்கு தனி வீடியோ கூட நான் போடுறடி. ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிடும். தேங்க்யூ. பாய். பேசிக்கே பாய்.